ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ நான் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். இந்த செடிங்க மேட்ல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க நினைக்கலாம். ஏதோ எனக்கு மனசுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த செடியெல்லாம் இது பண்ணது. அப்புறம் அத சண்டே கொண்டு போய் நம்மட்ட ஒரு வேலை செய்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வீட்ல கொண்டு போய் எங்க தாம்பரம் அங்க கொண்டு போய், அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் கொண்டு போய் அவன் சொந்த வீடு அவனுக்கு. அவன் வீட்ல கொண்டு போய் நான் வச்சுக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லி, அப்புறம் அந்த பையன் வந்து இது பைசா அவனே வண்டி புக் பண்ணி, ஒரு டாடா ஏஸ் ஃபுல்லா இருந்தது பாருங்க செடிங்கெல்லாம். அது கொண்டு போயி, அவங்க வீட்ல நாங்களும் கூட போயி, அவங்க வீட்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க வீட்ல அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நம்ம கிராமம் மாரி இருக்கு. மாடெல்லாம் மேயுது அங்கலாம். அவங்க அம்மா தான் சொன்னாங்க, அந்த பையனோட அம்மா. "அம்மா இங்க வந்து இந்த மாடுங்க மேய்ஞ்சிருதும்மா, இல்லன்னா கொண்டாந்து வச்சுக்கோங்கம்மான்னு" தான் சொன்னாங்க. அது என்ன மேயுதோ எனக்கு மைண்டு திருப்தி. கொண்டு போய் "இல்லம்மா நான் சேஃப்டியா பார்த்துக்கிறேம்மா, அதுக்கு வலை கில கட்டி, நீங்க கவலைப்படாதீங்கம்மான்னு" அந்த பையன் சொன்னான். அதெல்லாம் கொண்டு வச்சுட்டோம். அது எ வாழ்வும் சாவும் நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் கையில தான். எல்லாம் அவங்க காப்பாத்திடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ பெருசா பேசுறேனேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ அது ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ மாடியில ஒண்ணுமே இல்ல. அந்த முருங்கை 4 செடி தான் வச்சிருக்கேன். அது அவர்ட்ட பர்மிஷன் கேட்டு அந்த முருங்கை, மருதாணி, அ இது செம்பருத்தி அது வச்சிருக்கேன். அவ்வளோதான் இருக்கு. 4 தொட்டி இருக்கு. அந்த பெரிய இந்த அல்லி அத ஒண்ணும் சொல்லல ஹவுஸ் ஓனர். அது இருக்கு. இந்த ஆலுவேரா நெறைய வச்சிருந்தேன். அத எல்லாமே கீழ கொண்டாந்து மூலைக்கு ஒண்ணா ஃப்ளோர்ல வச்சுட்டேன். அ ஹவுஸ் ஓனர் வச்சுக்க சொன்னாருங்க கீழ. அதெல்லாம் ஆலுவேரா மட்டும் அங்கங்க கீழ ஃப்ளாட்ல கார் நிறுத்துற இடம்லாம் இருக்குல்ல, அங்க தூணுக்கு தூணு ஒண்ணு ஒண்ணு வச்சாச்சு. அப்படியே இனிதே முடிந்தது இந்த பிரச்சனை இன்னைக்கு. இதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட என் கஷ்டத்தையும் சொன்னேன். இப்பவும் நான் என்ன அதுலேருந்து தெளிவா ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஃபீலாவே இருக்கு என்னன்னு தெரில. அதனால என்னால சரியா வீடியோ கூட போட முடியல. அது ஓகே. என்ன பண்ணுறது? இன்னைக்கு ரோட்ல என்னமோ சொல்லுவானே அந்த மாரி, சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சடனா பிள்ளைங்க சாகுது, சடனா தற்கொலை பண்ணிக்குதுங்க, சடனா பார்த்தா ரோட்ல போயிட்டுருக்கும்போது கொலை பண்ணிடுறாங்கங்கிறாங்க. பார்த்தா குடிச்சிட்டு ரோட்ல அப்படியே மனுஷன் மாரியே இல்ல. நாய்ங்க செத்தா கூட ஐயோன்னு பார்ப்போம் நம்ம. மனுஷன் வந்து செத்து கிடக்குறான். இதெல்லாம் இருக்கும்போது மனச நான் அப்படிதான் தேத்திக்கிறேன். இன்னைக்கு காலையில கிளம்பி வீட்லேருந்து போனாங்கன்னா, வீடு வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. மனித நிலைமையே இப்படி இருக்கு. இது என்ன ஆஃப்டர் செடி தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மனநிலை அப்படி இருக்கு. அதனால இதெல்லாம் நினச்சு நான் என்னை தேத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி உங்களுக்கு சிரிப்பா ஒரு சிலருக்கு கேலியா கூட சிரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில. இந்த அம்மா இத நினச்சு புலம்பிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். என் மனநிலை அப்படி இருக்கு. நான் என்ன செய்யறது? ஓகே. தேங்க் யூ. என்னோட கஷ்டத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.